வணக்கம் மக்களே, இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, மல்லி தான் வீட்டை விட்டு வெளியே போனதுனால இப்போ வந்து போதும் பொண்ணுக்கு இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் சும்மா நாடகத்துக்காக வந்தவ, மல்லிக்கு ஒரு வெண்பாவுக்கு ஒரு அம்மா வேணும்னு சொல்லிட்டு தான் மல்லி வந்துக்கிறா அப்படின்னு. எதை வச்சு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் நேற்று சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிடுறாள். அதை வச்சு போதும் பொண்ணுக்கு இப்போ தான் தெரிய வருது. போதும் பொண்ணுக்கு தெரிஞ்ச உடனே போதும் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பா சாமி எவ்வளோ பொய்யடா, இவ்வளோ பொய்யா, வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் நான் இருக்கேன், எனக்கு கூட யாருமே சொல்லவே இல்லையே, அப்போ என்னை பெரிய மனுஷன் நீங்கள் யாருமே மதிக்கவே இல்லையா அப்படின்னு வந்து விஜய்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க போதுமன். அப்படியெல்லாம் இல்லை சித்தி, நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, பின்ன எப்படி நான் நினைக்கிறது, இப்படி தானே பண்ணி வச்சுருக்க, இப்படி தானே சொல்லி வச்சுருக்க, இதெல்லாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன், ஊர் வரைய கல்யாணம் பண்ண வந்துட்டேன், எல்லோரும் முன்னாடி தாலி கட்டுறது என்ன, அது பண்ணுறது என்ன, இது பண்ணுறது, சும்மா நாடகத்துக்கு கூட்டின அந்த மாதிரி அவளை நீ வச்சுருந்தா, அப்படியே ஒன்றும் நீ வச்சுருந்த மாதிரி எனக்கு தெரியலையே, எப்படி வச்சுருந்தா, அவள் முன்னாடி எத்தனை தடவை எங்களை அசிங்கப்படுத்தியிருப்பேன், எத்தனை வாட்டி அசிங்கப்படுத்தியிருப்பேன், எத்தனை வாட்டி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்போம், உன் இஷ்டத்துக்கு நாடகத்துக்கு வந்ததுக்கிட்ட இப்படி தான் சொல்லுவியா, நாங்கள்லாம் கூட நம்பிட்டோம் நீ கல்யாணம் தான் பண்ணுவான்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்காக சொந்த பந்தெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன், நீ போய் எப்படி எங்களை நம்புவே, எங்களெல்லாம் நீ நம்ப மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி, யாரோ ஒருத்தராக தான் நம்புவேன், இது சொந்த பந்தம் நம்ப மாட்டேன், சரி இதுக்கப்புறம் நான் வீட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்து அப்படியெல்லாம் இல்லை சித்தி, இப்போ என்ன சித்தி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னப்பா பிரச்சனை, நீங்கள் தான் நிறைய பொய் சொல்கிறீங்களே, பொய்யா சொல்கிற போது அந்த வீட்டில் இந்த வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க போதும். உடனே அப்படியெல்லாம் இல்லை சித்தி, சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, வெண்பாவுக்கு ஒரு அம்மா வேணும் தான் அந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படி. வெண்பாவுக்கு ஒரு அம்மா வேணும்னா அது வெளியிலேருந்து யாரோ ஒரு தான் கூட்டின்னு வரணுமா, நம்ம வீட்லேயே இருக்காளே, ரத்த உறவு இருக்குது, சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிலையா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு யாரை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரஞ்சிதா தான் சொல்கிறாங்க. ரஞ்சிதா இருக்காளே, அவள் வந்து பார்த்துக்க மாட்டாளா உன் பொண்ணை ஒரு அம்மாவா, ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா, நாங்கள்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சித்தி, சரி அம்மாவை வெறுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவளை கூப்பிட்டு வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், மற்றபடியெல்லாம் நான் எதுவும் பண்ணல சரி அப்படின்னு இல்லை இனிமேலாம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் சித்தி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, இப்போ என்ன பண்ணு, உங்கள் காலில் விழுணுமா நான் பொய் சொன்னதுக்கு அப்படின்னு விஜய் கேட்கும். நீ காலிலலாம் விழ தேவையில்ல, எனக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன், என்னாலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு. உடனே ரஞ்சிதா வந்து நடிக்கிறா, எப்படி நடிக்கிறான் பற்றி, மல்லியே போயிட்டா வெண்பா மட்டும் தனியாக இருப்பா, எப்படி இருப்பா அப்படின்னு வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறா. என்னாலாம் இங்கே இருக்க முடியாதுடியா அப்படின்னு சொல்ல, நானும் அவள் போவான்னு எதிர்பார்த்தா, ஆனால் அவள் போகவே இல்லை. கடைசியில் விஜய் என்ன சொல்லிடுறான், இங்கே இருன்னு சொல்லி, சரி நான் இங்கே இருக்குன்னா ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாங்க போதும் பொண்ணு, என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போ, அப்போ தான் நான் இங்கே இருப்பேன் அப்படின்ற, மல்லியை இனிமேல் இந்த வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கூடா அப்படின்னு போதும்னு சொல்லிடுறாங்க. விஜயும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உடனே கூட வீடியோ அப்டேட் ஆகுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.